சங்கீதம் 257. சங்கீதம் 1-2 படி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற பாக்கியம் பெற்ற மனுஷனுக்காக கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 258. சங்கீதம் 3:3 படி, என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிற கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 259. சங்கீதம் 4:3 படி, பக்தியுள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்ட கர்த்தரே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 260. சங்கீதம் 6:9 படி, என் விண்ணப்பத்தை கேட்டு என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிற கர்த்தரே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 261. சங்கீதம் 8:3-4 படி, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 262. சங்கீதம் 8:5-6 படி, நீர் என்னை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் என்னை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் எனக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் என்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆகவே கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 263. சங்கீதம் 9:9 படி, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆகவே கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 264. சங்கீதம் 10:14 படி, கர்த்தாவே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்து நீர் பதிலளிப்பீர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஆகவே கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 265. சங்கீதம் 16:8 படி, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகவே கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 266. சங்கீதம் 18:2 படி, என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாயிருக்கிற கர்த்தரே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 267. சங்கீதம் 18:17 படி, என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருக்களுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்த கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 268. சங்கீதம் 18:18 படி, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தபோது எனக்கு ஆதரவாயிருந்த கர்த்தரே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 269. சங்கீதம் 18:19 படி, விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியினால் என்னை தப்புவித்த கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 270. சங்கீதம் 18:20 படி, என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்து என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டின கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 271. சங்கீதம் 18:24 படி, என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்த கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 272. சங்கீதம் 18:29 படி, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆகவே என் தேவனே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 273. சங்கீதம் 18:30 படி, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஆகவே கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 274. சங்கீதம் 18:32 படி, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிற கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 275.
சங்கீதம் 18:33 படி, என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 276 சங்கீதம் 18:35 படி, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 277 சங்கீதம் 18:36 படி, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கின கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 278 சங்கீதம் 18:39 படி, யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணின கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 279 சங்கீதம் 18:43 படி, ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 280 சங்கீதம் 18:47-48 படி, கர்த்தர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 281 சங்கீதம் 18:50 படி, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிற தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 282 சங்கீதம் 20:4 படி, என் மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளி எமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 283 சங்கீதம் 21:2 படி, எங்களுடைய மன விருப்பத்தின்படி நீர் எங்களுக்கு தந்தருளி எங்களுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 284 சங்கீதம் 22:24 படி, உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி நான் கூப்பிடுகையில் என்னை கேட்டுருளின கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 285 சங்கீதம் 23:1 படி, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆகவே என் கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 286 சங்கீதம் 23:2 படி, என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிற கர்த்தரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 287 சங்கீதம் 23:3 படி, என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிற கர்த்தரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 288 சங்கீதம் 23:4 படி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆகவே என் தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 289 சங்கீதம் 23:5 படி, என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 290 சங்கீதம் 23:6 படி, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆகவே என் கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 291 சங்கீதம் 27:1 படி, என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவரே, என் ஜீவனின் பலனான கர்த்தரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 292 சங்கீதம் 27:5 படி, தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துகிற கர்த்தரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம்.
293 சங்கீதம் 27:10 படி, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்துக் கொள்கிற கர்த்தரே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 294 சங்கீதம் 30:1 படி, கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 295 சங்கீதம் 31:19 படி, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆகவே கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 296 சங்கீதம் 31:21 படி, அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 297 சங்கீதம் 32:8 படி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி எங்களை வழி நடத்துகிற கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 298 சங்கீதம் 33:9 படி, கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளையிட நிற்கும், ஆகவே என் கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 299 சங்கீதம் 34:1 படி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், ஆகவே என் கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 300 சங்கீதம் 34:6 படி, இந்த ஏழை கூப்பிட்ட போது அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்த கர்த்தரே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 301 சங்கீதம் 34:10 படி, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஆகவே கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 302 சங்கீதம் 34:15 படி, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது, ஆகவே கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 303 சங்கீதம் 34:19 படி, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிற கர்த்தரே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 304 சங்கீதம் 36:7 படி, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள், ஆகவே என் தேவனே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 305 சங்கீதம் 37:4 படி, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்கிற கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 306 சங்கீதம் 37:5 படி, என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்போது எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 307 சங்கீதம் 37:11 படி, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள், ஆகவே கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 308 சங்கீதம் 37:23 படி, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, தமது கையினால் அவனை தாங்குகிற தேவனே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 309 சங்கீதம் 37:34 படி, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்றபடி எங்களை உயர்த்துகிற தேவனே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 310 சங்கீதம் 40:2-3 படி, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே கொடுத்த கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம்.
311. சங்கீதம் 41:17 படி, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய கர்த்தரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 312. சங்கீதம் 41:11 படி, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் என் மேல் பிரியமாயிருக்கிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 313. சங்கீதம் 46:1 படி, நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமும் துணையுமான தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 314. சங்கீதம் 45:6 படி, தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 315. சங்கீதம் 45:7 படி, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆகவே என் தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 316. சங்கீதம் 46:1 படி, எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 317. சங்கீதம் 48:14 படி, எங்கள் தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆகவே எங்கள் தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 318. சங்கீதம் 50:14-15 படி, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆபத்து காலத்தில் எங்களை விடுதலை செய்கிற தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 319. சங்கீதம் 51:6 படி, என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 320. சங்கீதம் 51:7 படி, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஆகவே என் கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 321. சங்கீதம் 51:11 படி, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கிற எங்கள் தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 322. சங்கீதம் 51:17 படி, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 323. சங்கீதம் 55:22 படி, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்றபடி எங்களை ஒருபோதும் தள்ளாட விடாத கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 324. சங்கீதம் 57:3 படி, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சித்து தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புகிற கர்த்தரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 325. சங்கீதம் 62:5-6 படி, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகவே என் தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 326. சங்கீதம் 66:12 படி, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்ட எங்கள் கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 327. சங்கீதம் 66:20 படி, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 328. சங்கீதம் 68:6 படி, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற தேவனே,
உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 329 சங்கீதம் 71:20 படி அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து பூமியின் பாதாளங்களில் இருந்து என்னை ஏற பண்ணுகிற தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 330 சங்கீதம் 72:12 படி கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிக்கிற கர்த்தரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 331 சங்கீதம் 73:25 படி பரலோகத்தில் என் தேவனை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. என் தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 332 சங்கீதம் 77:14 படி அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 333 சங்கீதம் 81:16 படி உச்சிதமான கோதுமையினால் எங்களை போஷித்து கண்மலையின் தேனினால் எங்களை திருப்தியாக்குகிற கர்த்தரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 334 சங்கீதம் 84:10 படி 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 335 சங்கீதம் 84:11 படி தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆகவே எங்கள் தேவனாய கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 336 சங்கீதம் 85:12 படி கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 337 சங்கீதம் 86:8 படி தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகருமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆகவே ஆண்டவரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 338 சங்கீதம் 86:15 படி நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். ஆகவே என் தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 339 சங்கீதம் 90:2 படி பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். ஆகவே எங்கள் தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 340 சங்கீதம் 90:15 படி எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 341 சங்கீதம் 91:3 படி என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 342 சங்கீதம் 91:7-8 படி என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். ஆகவே என் தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 343 சங்கீதம் 91:9-10 படி எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாக கொண்டேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஆகவே என் தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம்.